ஹலோ படி, இது எந்த ஒரு விளாகும் கிடையாது. சும்மா ஒரு நாட்டை பற்றி சின்ன விஷயம். என்னடா அவன் ரோட்டோரமாக இருக்க கடையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க பார்க்காங்க. ஒரு ஆளுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் மூடிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. நிறைய போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் யாருக்காண்டி நினச்சிங்க? யாருக்கும் அஞ்சாத ஒரு ஆளுக்காண்டி. வேறு ஒன்றும் இல்லை, பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருந்தார். பிரதமர்னா போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் சரி தான். இந்த வண்டியை நீங்கள் என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில்? இப்படி வண்டி இருக்குது, இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்குலாம் இன்றைக்கி தான் தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் நிறையாவது பார்த்துருக்கேன். அதனால் பிரதமர் வந்தால் மட்டும்தான் ரோடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். வாரம் க்ளீன் பண்ணலாம். ஏன் வாரம் என்ன, மாதம் க்ளீன் பண்ணலாமே. நாங்கள் இஷ்டப்பட்டா செய்கிறோம். உழப்பு பார்க்குமாறு, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல. என் முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. ஏண்டா யாராச்சும் பெரிய ஆள் வந்தா மட்டும்தான் க்ளீன் பண்றீங்க? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அண்ணன் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு. இதில் டிராஃபிக்ஸ்லாம் நிறையா இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு கடைலாம் நிறையா போட்டிருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஒரு ஜூஸ் கடை இருக்கும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் குடிப்பாங்க அடிக்கிற வெயிலுக்கு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பனை மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே சரி, இங்கேருந்து தள்ளுவண்டி கடைலாம் எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏரியாவில் வச்சுருந்தாங்க. ஏரியானா பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு இல்லாமல் உள்ளக்க வச்சுருந்தாங்க. சரி, இதுவும் நல்லது தானே, ரோடு அகலமாகிடுச்சு, வண்டியெல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வரும் அப்படின்னு நினச்சேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா திரும்பி பழையபடி ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்போ சரியாகுன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் தான் சரியாக்குவார். அண்ணன் அண்ணன் சொல்கிறேன் பார்க்கிங்களா, வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணன் தான். அவன் ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சு வந்த தேவதூதன் இல்லை, நம்மள மாதிரி சராசரி மனுஷன் தான். ஆனால் அவன் பாசத்தில் 10 தாய்க்கு சமம், பலத்துல 100 யானைக்கு சமம், வீரத்துல 1000 வேங்கைக்கு சமம், விவேகத்துல 1,00,000 சாணைக்கியனுக்கு சமம். அவன் எங்களுக்கு வேணும் ஐயா. எல்லாரும் நீ என்னடா அணிலா, என்னடா நல்லா தாண்டா பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்காதீங்க, சும்மா ஃபன்னு தான். இதை பற்றி ஏதோ வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதான் போட்டேன். சரி, அடுத்த வேலையில் பார்ப்போம். வட்டாமே.